வணக்கம் நண்பர்களே. திரு கருணா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, எப்படியாவது நம்ம திருவை போட்டு தள்ளணும் இந்த திருவிழாவில் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நம்ம கவிதாவும் கௌதமும் இருக்கிறாங்க. அப்போ தான் சிலம்பம் போட்டி வருது. இந்த போட்டியில் அந்த திருவை எதிர்த்து களம் இறங்குற அந்த கருணாவுக்கும் திருவுக்கும் ஒரு வேட்டு வைக்க அந்த சிலம்பத்தில் கம்பில் விஷத்தை தடவி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மகாவும் இந்துவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கவிதாவை திரிக்க விடுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம்தான் கவிதாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த சித்திரை திருவிழாவில் திரு உயிரை எடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கௌதமோடு சேர்ந்து ஸ்கெட்சை போடுறாங்க. அப்போ தான் சிலம்பம் போட்டி நடக்குது. இதில் எப்படியாவது ஆப்போசிட்டில் கருணானி ஒருத்தன் இருக்கான். திருவை எதிர்க்க சரியான ஆள். அவனுக்கும் இவனுக்கும் சண்டை உண்டு பண்ணணும் அப்படின்னு ரெண்டு சைட்லேயும் ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம கவிதா பண்ணுறாங்க. திருவுக்கு காரை உடச்சி வச்சுக்கிட்டு அது கருணாவுக்கு மேலே அந்த பழியை தூக்கி கவிதா போடுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா கருணாவோட பைக்கு கண்ணாடியை உடச்சி அந்த பழியை திரு மேலே போடுறாங்க. திருவுக்கு கருணா மேலே கோவம் வருது. என் கூட திருவுக்கு பயங்கரமாட்டு கோவம் வருது. என் கூட சிலம்பத்தில் மோது எனக்கு கார் கண்ணாடியை உடச்சி வச்சுருக்க உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கருணாவுக்கு ஃபோனு போட்டு சொல்கிறாங்க. அதே நேரம் கருணா, நான் சிலம்பத்தில் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு நீ என் டூ வீலர் பைக்கு கண்ணாடியை வேற உடச்சி வச்சுருக்க, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மோதி கொள்கிறாங்க. நம்ம இந்துவும் மகாவும் அப்படியே கடவுளே, எங்கள் புருஷனுக்கு ஏதோ ஆபத்து வந்திருக்கு, அந்த ஆபத்துலேருந்து என் புருஷனை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம மகா நல்லூர் அம்மாவை வேண்டிக்கிட்டாங்க. என் புருஷன் எந்த ஆபத்தும் உயிருக்கு வரக்கூடாதுன்னு நான் அந்த பரிகாரத்தை விடாமல் செய்திருக்கேன். அதனால எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டுறாங்க நம்ம மகா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்துக்கும் சாமியார் சொல்லியிருக்காரு, இந்த பாரு உன் புருஷன் உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதோட இந்துக்கு ஒரு கெட்ட கனவு, நம்ம கருணாவை யாரோ ஒரு ஆள் கத்தியை வச்சு குத்து மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. அதை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. நம்ம திவாகரை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம திவ்யா அதிரடியாக புகுந்து நம்ம எந்த வீட்டை நம்ம திவாகர் பாரா மாற்றி வச்சுருப்பாங்க. இது என்னோட ஃப்ரெண்டு வீடு, அவங்க இந்த வீட்டை தான் அம்மாவான்னு நினச்சிட்டு இருந்தா, அப்படிப்பட்டவ வீட்டை நீ இந்த வழிக்கு பண்ணியிருக்கியா அப்படின்னு ஒன்று விட மாட்டேன்டா அப்படின்னு ஒரு அதிரடியாக நம்ம திவாகருக்கு பாரை அடித்து உடைச்சிருப்பாங்க. என்னை ஒரு பொம்பளை கேவலம் என்னை இந்த வேலை பண்ணிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் வேற நம்ம திவ்யாவை வரவிரிச்சு தேடிட்டு இருக்காங்க. இங்கே சிலம்பம் போட்டியில் ரெண்டு பேருமே ஒரு அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை நம்ம கொடுக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம திருவும் சரி கருணாவும் சரி ஒரு பெரிய போர்க்கணங்காக மோதி கொள்கிறாங்க. இங்கே கவிதாவும் கௌதமும் சேர்ந்து இந்த போட்டியில் எப்படியாவது ஒரு உசுறு போகணும். ஒருவேளை திரு உயிர் போனால் ரொம்ப சந்தோஷம். திரு உயிர் போகாமல் கருணா உயிர் போச்சுன்னா இந்த போட்டியில் கருணா உயிர் போகிறதுக்கு காரணம் திரு தான் அப்படின்னு ஒரு பழியை உருட்டி தள்ளிடலாம் திரு மேலே அப்படின்னு அந்த சிலம்பங்கம்புல விஷத்தை தடவி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் நம்ம திருவும் கருணாவும் மோதிக்கிறாங்க. மொத்தத்தில் சூனியம் வச்சது நம்ம கவிதா அப்படின்னே சொல்லலாம். கௌதம் கூட சேர்ந்து எப்படியாவது இந்த போட்டியில் நம்ம வெளில போவது திருவா கருணாவா அப்படின்னு உள்ள நம்ம கவிதாவின் திட்டமா அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கவிதா கௌதம் கூட சேர்ந்து இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம இந்துவும் மகாவும் இந்த பாரு இந்து, எனக்கு உன் புருஷன் கருணா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நான் இப்போ என் புருஷனுக்காக நான் சப்போர்ட் பண்ணலை. ஆனால் ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி அடிச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்
நடந்திருக்கு. ஆனால் 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக மாறணும், அதுக்கு என்ன வழி உண்டோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்துவும் வந்து இது இவ்வளோ பெரிய எதிரி வந்து இல்லை, இந்த கிருபா தான் உள்ளதுலே பெரிய எதிரி என்னை பொறுத்தவரையில். அப்படி இருக்க நேரம் இந்த திருவுக்கெல்லாம் நல்ல குணம் தான், இதில் ஏதோ சதி நடந்திருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகாவுக்கு வந்து புரிய வருது, நம்ம கவிதாவும் கௌதமும் சேர்ந்து வந்து பேசிக்கிறாங்க. இந்த போட்டியில் நம்ம வந்து சிலம்பத்தில் கம்பில் விஷம் தடவி வச்சுருக்குது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, இதில் ஏதோ ஒரு சாவு கண்டிப்பாக இன்றைக்கி நடக்கும், எது நடந்தாலும் நம்மளுக்கு நல்லது தான் அப்படின்னு வந்து அவங்க பேசிட்டு இருக்கிற பார்க்குறாங்க. கொதி தெளிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த போட்டி வேண்டாம், இதில் விஷம் தடவி இருக்குது அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து அதிரடியாக சொல்ல, என்னது விஷம் தடவி இருக்கா அப்படின்னு வந்து நம்ம திருவம் கருணாவும் கேட்குறாங்க. இதை தடவுனரே வந்து இந்த கவிதாவும் கௌதமும் தான் அப்படின்னு வந்து காட்டி கொடுக்கணும். அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிலம்பங்கம்பை பார்க்குறாங்க. அதில் விஷம் இருக்குது அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அத்தை, உந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணதுக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் கிடையாது, எதுக்காக நீங்கள் வந்து இந்த போட்டியில் சிலம்ப கம்பில் விஷத்தை தடவி வச்சுருக்கீங்களே, எதுக்காக அத்தை இந்த வேலையை பண்ணுனீங்க? நான் உங்களை எங்கள் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நான் உங்களை தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் இப்படியே வந்து என்னை எதிர்க்கணும், எங்கள் அம்மாவை பழி வாங்கணும் அப்படின்னு உள்ள இதில் நீங்கள் இருந்திருக்கிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம திரு வந்து கவிதாவின் முகத்திர தெரிந்து அப்படியே அதிர்ச்சியில்